கல்லூரி மாணவிகளுக்கு நம்பிக்கை ஊட்டிய ஸ்னேகா. முன்பு போன்ற படங்கள் இல்லாததுனால இப்போ கடை திறப்பு விழாக்கள், சினிமா விழாக்கள்ல கலந்துக்கிட்டு பொழுத கழிச்சிட்டு வராங்க நமிதா. சென்னை மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடுகள்னாலும் பறந்துடுறாங்க. அவரை தொடர்ந்து இப்போ ஸ்னேகாவும் அதே ரூட்ல பயணிக்க தொடங்கியிருக்காங்க. விஜய் சேதுபதி நடிப்புல வெளியாக உள்ள பண்ணையாரும் பத்மினியும் படத்துல ஒரு சிறிய கேரக்டர்ல நடிச்சிருக்கும் ஸ்னேகா, அடுத்து பிரகாஷ் ராஜ் இயக்கி நடிச்சிட்டு வரும் உன் சமையல் அறையில்ன்ற படத்துல கதாநாயகியாகவே நடிச்சிட்டு வராங்க. பிரசன்னாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு கணவன் மனைவி வாழ்க்கைய அந்யோன்யத்தை அறிஞ்சு கொண்ட அவங்க இந்த படத்துல செயற்கைத்தனம் இல்லாம இயற்கையான மனைவி போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இதுக்கிடையே ஸ்னேகா கர்ப்பமாக இருக்கிறதா வெளியான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இன்னும் சில ஆண்டுகளுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஆசை இல்லைன்னு தெரிவிச்ச ஸ்னேகா, தான் எதிர்பார்த்தபடி புதிய படங்கள் வராததுனால வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து போர் அடிச்சு போயிருக்காராம். இதனால இப்போ கடை திறப்பு விழாக்கள்ல கலந்துக்க தொடங்கியிருக்காங்களாம். அதோடு சமீபத்துல நாகர்கோயில்ல உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் விழாவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகா. அப்போ மேடையில தோன்றினவங்க பெண் கல்வியோட அவசியத்தை பத்தி விரிவா பேசினாங்களாம். குறிப்பா பெண்கள் தாங்கள் விரும்பியதை அடையணும், ஆண்களுக்கு நிகரா எங்களாலையும் சாதிக்க முடியும்ன்றத நிரூபிச்சு காட்டணும், நம்மால முடியுமான்னு பின்வாங்கி நிக்க கூடாது, அதனால எதுலையும் எப்பவும் தன்னம்பிக்கையோட இருங்கன்னு பேசியிருக்காங்க ஸ்னேகா. ஸ்னேகாவோட இந்த பேச்சுக்கு மாணவிகள் மத்தியில பலத்த கைத்தட்டல் கிடைச்சுதான்.